சிம்மராசி அன்பர்கள் இந்த வாரத்திலே கொஞ்சம் பக்குவமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, பொதுவா நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும், ராசியில கேதுவுடைய சஞ்சாரம், 7ஆம் இடத்துல ராகு, அஷ்டம சனி காலமா இருக்கு. குரு 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு எல்லாவித பலனையும் குடுத்துட்டு இருக்காரு. 3 ஆண்டுகோள்கள் வலிமையாக உங்களுக்கு சாதகமா இல்லாம, ஏதாவது பாதகம் பண்ணணுன்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எல்லாத்துலருந்து நீங்க மீண்டு வருவதற்கு குரு காரணமா இருந்தார். அப்படிப்பட்ட குரு 11லிருந்து 12ஆம் இடத்திற்கு வருகின்றார். ஆனாலும் உச்ச பலத்த பெற்றிருக்கார். அப்போ நீங்க ஒழுக்கமா இருந்து, சரியான திட்டமிடலோட இருந்து, புத்திசாலித்தனமா இருந்தா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். முழுக்க முழுக்க பிறர நம்பிட்டு, ஒரு கவனக்குறைவோட நீங்க இருக்கீங்க, அசால்ட்டா இருக்கீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நெறைய இழப்புகள் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது. அதேபோல பிள்ளைகள் விஷயத்திலயும், குடும்ப நபர்கள் விஷயத்திலயும் முடிந்த அளவிற்கு விட்டு பிடிங்க. நம்ம சொல்றத அப்படியே அவங்க கேட்டுடணும் அப்படின்றத நினைக்காதீங்க. அது உங்களுடைய பிறவி குணமாக இருக்கணும். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள மத்தவங்க கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கம்மி பண்ணீங்க. உங்களுக்கு வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த சைடுன்னு சொன்னா, வீட்ல நிம்மதியா இருக்கணும். அப்போ வீட்ல எந்த பிரச்சனையும் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அப்படியாக நீங்களாகவே உங்களுக்கான ஆறுதலான விஷயங்கள செய்து கொள்ளணும். முடிந்த அளவிற்கு கவனமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பணிகள் நல்லபடியா நடக்கும்.